டு ஆர்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ கறி, அதில் மசாலாலாம் சிக்கன் மசாலாலாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு 2 ஆளாக்கு அரிசி, 1 ஆளாக்கு அரிசிக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் 2 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதனால் 2 முட்டை, அப்புறமா கொஞ்சம் பெப்பர். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போடுறோம், அதில் பார்த்துக்கோங்க. நம்ம 2 ஆளாக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ அரை வேக்காட்டுக்கு வேக வச்சுக்கோங்க. எப்பயும் போல் சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி தான், ஆனால் அரை வேக்காட்டுக்கு வேக வைக்கணும். அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ அதை வடித்து எடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய். அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆடுறதுக்குள்ள அந்த சோறு ஆடுறதுக்குள்ள நீங்கள் எடுத்து வச்சிருந்த 2 முட்டையை பொடி மாஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துங்க, செமையாக இருக்கும். முட்டை பொடி மாஸ் பண்ணியாச்சு. அதில் 2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் வறுத்து எடுத்தாச்சு, முட்டை பொடி மாஸ் பண்ணியாச்சு, சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரைட் ரைஸ் பொடியும் ரெடியாக இருக்கு. இனிமேல் எப்படி இந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியை போட்டு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் ஒரு கலராக இருக்கு பொடி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கலாம். அடுத்தது முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சிருந்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். அடுத்தது நல்லா போட்டு கிண்டிக்கலாம். என்ன வேணும் கட் பண்ணிட்டியா? அடுத்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுக்கவே கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ஃப்ரைட் ரைஸ் அந்த ரைஸை போட்டுக்கலாம். அதனால உதிரியாக போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா தூக்கி இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் எல்லாத்தையும் நல்லா கலருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதோட வறுத்த சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளோட சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதோட நீங்கள் ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.